ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டிலேயே ருசியான டிராகன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேரினேட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கக்கூடிய பொருட்கள் தனியா பார்க்கலாம். நான் இப்போ 1.5 கிலோ சிக்கனை நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். கிரீன் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிகமா யூஸ் பண்ணா ஸ்வீட்னஸ் ஆயிரும், அதனால 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 20 பல், பெரிய பல்லா இருந்தா 20 பல் பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். சிக்கனை உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய மைதாவை இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணலாம். இப்போ 2 முட்டையும் உடைச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்க கூடிய அந்த வெள்ளை பூண்டை பாதி அளவு இதுல போட்டுக்கலாம். அடுத்தது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஆகிறதுக்கோசரம் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 hours ஆயிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல நம்ம அந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை ஒவ்வொரு பீஸா போட்டு தனித்தனியா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம பொரிச்சு எடுத்துக்கலாம். மூணு to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி அது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா சிக்கன் பீஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் 50 மில்லிகிராம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்றதுக்கு 10 பல்லு பூண்டு யூஸ் பண்ணிட்டோம். மீதமுள்ள 10 பல்லு பூண்டை இந்த தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு. இதுக்கு நான் 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சதும் எடுத்து வச்ச எண்ணெயை இதுல சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பூண்டை இதுல ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஆனியனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய வரமிளகாயை இதுல சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா எடுத்து வச்ச இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த சிக்கன் பீசஸ இது கூட ஆட் பண்ணி
நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான டிராகன் சிக்கன் ரெடி. கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.